அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொழுதிருப்போம், நோன்பு நோற்றிருப்போம், ஜக்காத்தை வழங்கியிருப்போம், அவ்வளவு நன்மைகளோடு நாளை மறுமையிலே சந்திப்போம். ஆனால் இந்த 5 பழக்கங்கள் இருக்கக்கூடியவர்களை அது நரகத்தின் நெருப்பில் கொண்டு எரிந்துவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன அந்த 5 பழக்கங்கள்? முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பிலே 5037வது ஹதீஸாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம், திவாலாகி போனவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அங்கு கூடியிருந்த மக்கள், யாரிடம் வெள்ளி காசோ பொருட்களோ இல்லையோ அவர்தான் எங்களை பொறுத்தவரை திவாலானவர் என்று பதிலளித்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் சமுதாயத்தாரில் திவாலாகி போனவர் ஒருவர் உண்டு. அவர் மறுமை நாளில் தொழுகை, நோன்பு, ஜக்காத் ஆகியவற்றுடன் வருவார். அந்த நேரத்தில் அவர் ஒருவரை இந்த உலகத்திலே திட்டியிருப்பார், அல்லது அவதூறு சொல்லியிருப்பார், அல்லது ஒருவரின் பொருளை முறைகேடாக புசித்திருப்பார், அல்லது ஒருவரது இரத்தத்தை சிந்தியிருப்பார், அல்லது ஒருவரை அடித்திருப்பார். இந்த 5ம் இந்த உலகத்திலே செய்தவர்கள் நாளை மறுமையிலே வருவார்கள். இந்த உலகத்திலே அந்த மனிதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த மனிதர் கொண்டு வரக்கூடிய அந்த நன்மை பிரித்து கொடுக்கப்படும். நன்மையெல்லாம் தீர்ந்து விட்டால் அவரால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களின் பாவங்களிலிருந்து கொஞ்சம் எடுக்கப்பட்டு இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத் கொடுத்து வருகின்றார் அல்லவா, அவருக்கு கொடுக்கப்பட்டுவிடும். இப்பொழுது அவர் பாவம் செய்தவராக நரக நெருப்பில் தூக்கி எறியப்படுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.